தனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளியிட்டது தொடர்பாக யூடியூபர் இர்ஃபானிடம் விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். யூடியூபர் இர்ஃபான் விவகாரத்துல தற்போது 3 பேர் கொண்ட விசாரணை குழு தமிழக சுகாதாரத்துறை அமைத்திருக்கிறது. யூடியூபர் இர்ஃபானிடமும் நேரடியாக விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக குழந்தையை பாலினத்தை வெளியிட்ட வீடியோ தொடர்பாக யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கவும், அந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் சுகாதாரத்துறை சார்பில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டுக்கு சென்று தனது மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்கிறது என்பதை பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை இதுதான் என்று அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை காலை பரிந்துரை செய்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையிலும் காவல்துறையிலும் இர்ஃபான் மீது புகார் கொடுக்கும் சுகாதாரத்துறையினர் முடிவு செய்திருந்தனர். இந்த நிலையில மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் தலைமையில 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மருத்துவ சட்டத்துறையில் எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுப்பது, அவர் வெளியிட்ட வீடியோ எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக விசாரிக்கும் இந்த குழு யூடியூபர் இர்ஃபானிடமும் நேரடியாக விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குழுதான் இர்ஃபான் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று பரிந்துரையை கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழந்தை பாலினத்தை வெளியிட்ட வீடியோ தொடர்பாக யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கவும், அந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் சுகாதாரத்துறை சார்பில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்திய மருத்துவ சட்டத்துறையில் எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுப்பது, அவர் வெளியிட்ட வீடியோ எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக இந்த குழு யூடியூபர் இர்ஃபானிடம் நேரடியாக விசாரணை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.